1000 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ் நாகரிகம் உலகம் முழுவதும் பரவியிருந்தது. அது சோழர்களின் காலம்தான். அதுவே நம் பெருமையை பறைசாற்றுகிறது. கடந்த ஜூலை 27ஆம் தேதி ஆடித்திருவாதிரை அன்று இதே மண்ணில் ஒரு புதிய வரலாறு படைக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆன்மீகமும் வரலாறும் தமிழரின் அடையாளமும் கலந்த மேடை ஒன்று உருவாக்கினார். சோழர்களின் கலாச்சாரம் உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது. அது நம் தமிழ் இனத்தின் பெருமை. பின்னர் அங்கு இருந்த சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுக்களை கண்காட்சியில் கண்டு வியந்தார். பின் இசைஞானி இளையராஜாவின் சிவபாடல் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து கங்கை கொண்டான் என்று அழைக்கப்படும் ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிட்டார். அதன் தொடர்ச்சியாக தனது உரையின் தொடக்கத்தில் பிரதமர் மோடி அவர்கள், இந்த இடத்தில் அவையில் என் சகாவான இளையராஜாவின் சிவபக்தி இந்த மழைக்காலத்தில் மிகவும் பக்தி நிரம்பியதாக இருந்தது. சிவ தரிசனத்தால் அற்புதமான சக்தி இளையராஜாவின் இசை என்று இளையராஜாவை புகழ்ந்தார். கங்கை கொண்ட சோழீசுவரர் கோயில் கட்டப்பட்டு 1000 ஆண்டுகள் பூர்த்தியடைந்த வரலாற்று தருணம் இது. இக்கோவில் சோழர்களின் கட்டிடக்கலையையும் ஆன்மீக நம்பிக்கையையும் உரைக்கும் புனித சான்றாக இருக்கிறது என்றார். சோழர்களின் பாரம்பரியம் இந்தியாவின் எல்லைகளை தாண்டி இலங்கை, மாலத்தீவுகள், தென்கிழக்கு ஆசியா வரை விரிவுபடுத்தி ராஜேந்திர சோழர் ஒரு சரித்திர சாதனை படைத்துள்ளார். நமது நாடு இன்று பாதுகாப்பு, பண்பாடு, பாரம்பரியம் ஆகியவற்றை சமமாக கையாண்டு முன்னேறுகிறது. அதற்கு சோழர் பாரம்பரியம் நமக்கு வழிகாட்டியாக விளங்குகிறது என்றும், பெருமை மிக்க சோழ மன்னர்களான ராஜராஜ சோழர் மற்றும் ராஜேந்திர சோழர் ஆகிய இருவருக்கும் தமிழ்நாட்டில் விரைவில் அவர்களது சிலைகள் நிறுவப்படும் என்பதை உறுதிப்படுத்தினார். இன்னும் 1000 ஆண்டுகள் கழிந்தாலும் சோழர்களின் ஆட்சி முறையையும் ராஜேந்திர சோழனின் போர் வியூகத்தையும் எவராலும் மிஞ்ச முடியாது என்பதே இங்கு மறுக்க முடியாத உண்மை.